பல பேர் கேள்வி எழுப்புறாங்க, இவர் கரூருக்கு போய் தானே துக்கம் விசாரிச்சிருக்கணும். ஆனா எல்லாருமே பேச மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இவரை ஏன் கரூர் போறதுக்கு காவல்துறை மறுக்குது அப்படின்றத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய அதி புத்திசாலிகள், வாடகவாய்கள் இவங்க எல்லாரும் சொல்வது போல விஜய் ஒருவேளை கரூருக்கு போறாரு, இந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறாரு, தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வீட்டுக்குமா போறாரு அப்படின்னா அந்த மெயின் ரோட்ல இறங்கி ஒரு காரை நடத்திட்டு நடந்து போகணும். அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை, அவர் நடந்து போவார். போகக்கூடிய ஒரு மனிதர் தான். அப்படிதான் அனிதா வீட்டுக்கு போனாரு, திருப்பணம் அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூழல பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்தாரு. அது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா போய் பார்க்கும்போது ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டா கூட விஜயை பார்க்க வரோம், ஓடி வரோம், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, 1 மாசம் கழிச்சு இந்த கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தடுக்கி விழுந்தா கூட இந்த ஊடகம் என்ன எழுதும், இங்க இருக்கக்கூடிய வாடகை வாய்கள் என்ன பேசும், நமக்கு தெரியாதா இது? அப்ப என்னன்னா விஜய் என்ன பண்ணாலும் இவங்க அரசியல் பண்ண போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் உண்மையா இருந்திருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்க முடியும். இதையே மிகப்பெரிய அரசியலா மாற்றி ஒரு பொதுக்கூட்ட மேடை அமைச்சு அந்த மேடையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் வர வச்சு நாங்கள் இந்த உதவிகள்லாம் பண்றோம் அப்படின்னு செஞ்சிருக்கலாமே. ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. மீடியால இருந்து ஒரு கேமராமேனை உள்ள அலோவ் பண்ணல, குறிப்பா கட்சிக்காரங்களை அவர் அலோவ் பண்ணல.